முதல் காதல். நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரை எவ்வளோ இனிமையான காலம் இருக்கும். ஆனால் லைஃப் முழுக்க நம்ம நெஞ்சில் நிற்கிற ஒரே விஷயம் காதல். இந்த டைரி வெறும் என் வாழ்க்கையோட பதிவு மட்டும் இல்லை, ஒரு பாடமும் கூட. வினு. ம் 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 என்ன காணும். வந்துட்டான். இன்னைக்காச்சும் பார்க்கணுமே. பாருடி, பாரேன். ஹே, ஆ ம் எஸ். என்ன சார் சைக்கிளை தள்ளிட்டு போகிறீங்க? பார்த்தா தெரியல. பங்க்சர் போட வேண்டியதானே? போடலாம், ஆனால் காசு வேணுமே. திருடன் போய் சொல்கிறேன் பாரு. பார்த்தா அதுவாக பங்க்சர் ஆன மாதிரி தெரியல. சரி இந்தாங்க, போய் பங்க்சர் போடுங்க. ஏங்க ஐஷு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் நோட்ஸு. தேங்க்ஸுங்க. எஸ் எஸ். டேய், நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? யார்கிட்ட? நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில் கிங்கு, படிக்காமலே எழுதுவோம். ஏய், நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஐயோ, அப்போ இதுவும் அவுட்டா? சொல்லு ஐஷோ. டே வினு, எங்கடா இருக்க? ரோட்டில் தான். அர்ஜென்ட்டாக உன்னை பார்க்கணும். அர்ஜென்ட்டா? வழக்கமான இடம் தானே? இல்லை, இன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஸோ ஹேங் அவுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு. ஓகே, பாய். ஹே வினு. ஏய், என்ன வசதியா? பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வர சொல்லியிருக்கா? ரொம்ப சந்தோஷமோ? மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம், வந்து உட்காரு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஓய், என்ன அமெரிக்க மாப்பிள்ளையா? அமைஞ்சிக்கார. ஹே, அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன்ல, அதில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுரா. மந்த்லி 20,000 சேலரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ், உன் சேலரி ஒரு 20,000, என் சேலரி ஒரு 7,000, அங்கே மொத்தம் 28,000. இனிமேக்கா மக்கு, அது 27,000. ஏதோ ஒன்று, இனி நீயே காலம் பூரா பில் பே பண்ணலாம். உனக்கு சீரியஸ்னஸே வராதா? படிச்சிருந்தா உனக்கும் நல்ல வேலை கிடச்சிருக்கும்ல. ஐ கோக்கு தொடாத. ஏய், இப்போ என்ன, படித்த வேலை விட பிடிச்ச வேலை செய்யணும்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, தெரியும்ல? என்ன, உனக்கு டைப் படிக்க தெரியும், ஸோ சாஃப்ட்வேரில் இருக்க. எனக்கு பேச நல்லா தெரியும், ஸோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இது போதாதா? போதாது. டே, எனக்கு எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்குது தெரியுமா? பெரிய வீடு, கார், நல்ல பொசிஷன், இதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியுமா? ஏய், என்ன பேசுகிற? அதெல்லாம் தேடி ஓடிட்டு இருந்தா இன்றைக்கி கிடைக்கிற சந்தோஷம் நிலைக்காது. பணம் எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் லவ் கேட்டப்பெல்லாம் கிடைக்காது. நீ திருந்தவே மாட்டியா? பேச்சக்குறை. கோக்கு மட்டும்தானா? சாப்பாடு இல்லையா? ஆர்டர் பண்ணுறேன். அது
குழந்த முன்னாடி சிரிச்சிட்டு சொல்லலாம்ல. எனக்கும் வினோத்துக்கும் இப்போ அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு வினோத்தோட பர்த்டே. என் லைஃப் சேஞ்ச் ஆக முக்கியமான நாளும் கூட. எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களாமே? Come, take your seat. Congratulations, Aishu. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Excellent job. தேங்க்யூ சார். The clients are very happy with the project you have done. வாவ். Guess what? நம்ம யூஎஸ் போக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வாவ், தட்ஸ் a குட் நியூஸ். இதை பற்றி ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணா shall we go for a dinner tonight? பட் சார், ஐ ஹேவ் அ கமிட்மெண்ட். No problem. How about a coffee right now? யா ஷூர். Chalo, let's go. Hey Aishu, I don't know why I have to tell it to you, but I feel like I want to share. இவ்வளவு நாளாக I have focused only on my career. And yes, அதில் நான் ஜெயிச்சும் இருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ வந்திருக்கு. I have a big house, car, and basically everything. ஆனால் இவ்வளோ நாள் நடந்த விஷயம்லாம் பார்க்கும்போது today is definitely special. And for that success, you are behind it. I was thinking about it. யோசிச்சு பார்க்கும்போது why can't I have that success with me forever? உங்களுக்கு ஓகே, நான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து உங்களை பொண்ணு பார்க்க சொல்கிறேன். We can even settle down in US. நீங்கள் யோசிச்சு கூட சொல்லலாம். சாரி வினோ, எனக்கு யூஎஸ் போகணும். மனசில் பாரம், நினைவில் காதல், இப்படியே நாட்கள் நகர்த்த வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. எனக்குள்ள எங்கேயோ மறைஞ்சிருந்த காதல் இன்னைக்கு திரும்ப வந்து என்னை கொல்லுது. எந்த கடற்கரை காற்று என் காதலை வளர்த்துச்சோ அதே காற்று நான் இத்தனை நாளாக எதுக்காக ஏங்கிட்டு இருந்தேனோ அந்த தருணத்தை கொண்டு வந்துச்சு. Hey, Jesse. Come on. Take it, man. Hey. ஹே வினோ, வினோ, ஐஷுடா, இங்கே பாரு. வினோ, வினோ. Hey, Jesse. Come fast. Hey, Aishwarya. What a surprise. எப்படி இருக்க? Oh my God, வினோ, எப்படிடா இருக்க? நல்லா போயிட்டுருக்கு லைஃப். நீ கொஞ்சம் கூட மாறல, அப்படியே இருக்க. தேங்க் காட். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. சாப்பிடும்போது தூங்கும்போது எனக்கு எப்பவும் உன் ஞாபகம்தான். இன்றைக்கி உன்னை பார்த்துட்டேன். நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? கொஞ்சம் கூட நினைக்கலையா? லூசு மாதிரி பேசாத ஐஷு.
ஐஷோ, அம்மாவோட முதல் முத்த மாதிரி தான் இந்த முதல் காதலும். எப்போவும் நெஞ்சிலே நிற்கும், ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இனி அந்த கஷ்டம் தாங்க முடியாது. எவ்வளோ மேடு பள்ளம் தாண்டி தான் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன். நான் பணத்தில் அம்பானி இல்லைனாலும் மனசில் அம்பானி தான். உன்னை போல் என்னால் இருக்க முடியாது. உனக்குன்னு ஒரு வழி இருக்கும், அதை கண்டுபிடி. பை த வே, இந்த காதலுக்கு இதுதான் கிளைமேக்ஸ். ஐஷோ, நீ நினைக்கிற போல காதல் ஒரு பொம்மை இல்லை. இன்றைக்கி இது பிடிச்சிருக்கு, நாளைக்கு வேறு பொம்மை பிடிச்சிருக்குன்னு நினச்ச நேரத்துலலாம் காதலை மாற்றிட்டு இருக்க முடியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம வாழ்கிற இந்த லைஃப்க்கு எது முடிவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த முடிவை நோக்கி போகிற வழியில் தான் சுவாரஸ்யமே இருக்குது. உனக்கு ஸ்டேட்டஸ் தானே முக்கியம், ஆனால் எனக்கு இந்த லைஃப் தர சின்ன சின்ன சந்தோஷம் தான் பிடிச்சிருக்கு. என் சந்தோஷமே நீ தானே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை தூக்கி போட்டு போயிட்ட. இன்னைக்கு அவன் சொன்ன அத்தனை வார்த்தையும் உண்மை. ஸ்டேட்டஸில் இன்னைக்கு நான் எங்கேயோ இருக்கலாம், ஆனால் காதலில் இன்னும் முதல் படியிலே தான் இருக்கேன். அவன் மனசு மாறும் என்ற நம்பிக்கையோட என்றும் என் நெஞ்சில் என் முதல் காதல்.